2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஸ் வெல் சில இடங்களில் பார்த்தா அப்படின்னா பேரளவுக்கு ஒரு பெண்ணை வந்து வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வச்சு கணவரே ஆக்டிவா இருப்பாங்க. அப்படி கிடையாது. மரகதம் குமரவேலும் களத்துல நிற்பாங்க, இன்னொரு பக்கம் குமரவேலும் களத்துல நிற்பார். ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு பிளஸா இருந்தது. ஸோ 2014 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, 19 தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி முதல் முறை சட்டமன்றத்துக்கு செல்றாங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா 2014 மக்களவை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பேனர் எரெக்ட் பண்ணிடுறாங்க. 1,68,000 ஓட்டு வித்தியாசத்தில் மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றார். எப்ப கவுண்டிங்க்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்போ 1,60,000 ஓட்டுல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேனர் வைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க வின் பண்ணாங்க. 1,46,000 and odd வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வென்றாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் சர்ச்சையாகவும் பேசப்பட்டுச்சு. எப்படி உங்களுக்கு தெரியும் 1,68,000 ஓட்டுன்னு எப்படி இவங்க கரெக்டா சொல்றாங்க? ஸோ அந்த சில்லறை ஓட்டுகள் முதற்கொண்டு கரெக்டா சொல்லி ஒரு பெரிய ஒரு பேனர் வச்சு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ இப்படி பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் தொடர்ச்சியாக களத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ